எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து தைப்பூசம். இது வந்து முருகருக்கு உகந்த நாள். எல்லா அறுபடை வீடுகள் எல்லாத்துலேயுமே வந்து வெகு விமரிசையாக இதை கொண்டாடுவாங்க. இது வந்து காவடி எடுப்பாங்க சில பேர் வந்து ஒரு நாள் எடுப்பாங்க. சில பேர் வந்து முடிஞ்சவங்க நான் ஒரு மண்டலம் அப்படின்னு எடுப்பாங்க. 48 நாள் அப்படின்னு விரதம் இருந்து அதை வந்து காவடி தூக்குவாங்க. இது வந்து மிகச்சிறந்த ஒரு நாள் இது. இதில் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து தைப்பூசம் ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாங்க. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி டர்னிப் சாம்பார் பண்ணிட்டேன். அதாவது அந்த நூல்கோல் சொல்லுவோம் இல்லைங்களா, நூல்கோல் சாம்பார். அந்த நூல்கோல் வந்து சுகருக்கு வந்து ரொம்பவே நல்லது. நான் வந்து அதையுமே தோலோடையே போட்டுருவேன். அது எலசாக இருக்கும். அதை வந்து எப்படி பார்த்து வாங்கணும்னா, நூல்கோல் வந்து நம்ம வெயிட்டாக இருந்தது அப்படின்னா வந்து அது வந்து நல்லா முத்தினது இல்லை, எலசாக இருக்கும். அது வந்து நல்லா வெயிட் இல்லாமல் இருந்ததுன்னா அது காஞ்சி போய் தண்ணியெல்லாம் உள்ளே இல்லாமல் அது வந்து நல்லாவே இருக்காது, சக்கையாக இருக்கும். இன்றைக்கி நூல்கோல் சாம்பார் எங்கள் வீட்டில். தக்காளி ரசம் வச்சுட்டேன் நான். அப்புறம் கேப்சிகம் வந்து சும்மா நார்மல் ஃப்ரை பண்ணிட்டேன் நான் எண்ணெயில் போட்டு. ரொம்ப வேக வச்சு சில பேர் அதையுமே வேக வைப்பாங்க. இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள். இந்த கேப்சிகம்மு, அப்புறம் இந்த புடலங்காய், வாழைக்காய், இந்த கத்திரிக்காய், இதெல்லாம் சில பேர் அதையுமே வேக வைப்பாங்க. இது வந்து அப்படியே வந்து நம்ம மூடி வச்சு வதக்கினோம்னாலே ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே இது ஆகிடும். இந்த கேப்சிகம், குடமிளகா நல்ல வாசனையாக இருக்கும் இது. அப்புறம் வந்து மெதுவடை எங்கள் வீட்டில். அப்பளம் செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த அரிசி பால் பாயாசம் இருக்கு இல்லையா, அது பண்ணியிருக்கேன். இந்த அக்கார வடிசல் இல்லை, வெறும் அரிசி, சர்க்கரை, அப்புறம் வந்து அதெல்லாம் போட்டு பால் போட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டு அதை வந்து நல்லா முந்திரி நெய்யெல்லாம் போட்டு செஞ்சேன் நான். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் தயிர், அப்புறம் சாதம், மாங்காய் ஊறுகாய். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இது தான். அது வந்து நம்ம முருகருக்கு வந்து அது நிறைய விரதம்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து சிறந்தது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து இதுவும் ஒரு நாள். அதாவது கிருத்திகை நட்சத்திரம், அப்புறம் வந்து தைப்பூசத்தில் வந்து ரொம்ப வந்து நம்ம விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து விசேஷமான ஒன்று. நம்ம ஏதாவது வேண்டுதல் இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு ஏதாவது செய்கிறோன்னா அது நல்லபடியாக நடக்கணுங்கிற மாதிரி பண்ணோன்னா நம்ம அது நிறைவேறும் எல்லாம் விரதம் இருக்கும்போது. இன்றைக்கி வந்து கோவில்களுக்கெல்லாம் போனோம்னா பயங்கர விமர்சையாக இருக்கும். நல்லா கூட்டங்கள்லாம் இருக்கும். அன்றைக்கி கோவிலுக்கும் போயிட்டு வர்றதே நல்லது. காலையில் ஒன்றும் டேரெக்டாகவே இல்லை, இப்போ ஸ்பெஷலாக இருக்கிறனால டேரெக்ட் லஞ்சே செஞ்சுட்டேன் நான். ஒன்றும் காலையில் டிஃபன்லாம் ஒன்றும் செஞ்சுக்கல. சரி சாப்பாடு டேரெக்டாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சாமிலாம் கும்பிட வேண்டியதாக இருந்துச்சு. ராத்திரிக்கு இதாங்க எங்கள் வீட்டில் லஞ்சு. அவ்வளோதான். Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.